சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவில் நலம் பெற்று வீடு திரும்புவார். நம்ம வழக்கம் போல நம்ம வேலையை செய்வோங்க. இப்போ இந்த கான்செப்டில் நான் தான் இரண்டாம் பிசிறு கார்த்திகாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சாலை கட்டிட்டு வந்துடுறேன். எக்கோ விஜயலட்சுமி அவர்களே, உங்களுக்கு எவ்வளவு தில் இருந்தா அண்ணங்கிட்ட காம்ப்ரமைஸுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் விரும்புனீங்க, இன்னைக்கு காம்ப்ரமைஸுக்கே உங்களுக்கு விருப்பம் இல்லை. அன்னைக்கு நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னதே அண்ணன் தான். காம்ப்ரமைஸுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அது அண்ணன் தானே சொல்லணும். ஐயோ, நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேங்க்கா. அண்ணன் காம்ப்ரமைஸுக்கு வந்தா நீங்களும் காம்ப்ரமைஸுக்கு வரணும் தான் நான் சொன்னேன். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய ஆட்சியில வெறும் காம்ப்ரமைஸுக்கு வராத உங்களை எல்லாம் எங்க அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அப்ப நீ என்னத்த பண்ணுவ? அதோ எவ்வளவு தைரியமா சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்துட்டு எங்க அண்ணன் யாரு தெரியுமா உனக்கு? அவரே ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸை ஸ்வாஷ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நீங்க கூட சொல்லல, அண்ணனே தானா போய் ஆப்பு மேல ஏறி உட்கார்ந்தாரு. அப்படி போய் உட்கார்ந்த உடனேயுமே ஜட்ஜ் என்ன சொன்னாரு? இது காம்ப்ரமைஸ்க்கெல்லாம் வேணாம், நீங்க கேஸை நடத்துங்கன்னு சொன்னாரு. அண்ணன் கிருஷ்ணகிரியில இருந்து அடிச்ச அடி தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சது தெரியும்ல. எங்க அண்ணன் ஏதோ நீங்க வயசுக்கு வந்து குச்சிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தூக்கிட்டு போய் கற்பழிச்ச மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் யாரு? சிறந்ததிலும் சிறந்தவர். அவருக்கு அறம் தெரியும், முறம் தெரியும், சிரம் தெரியும், கரம் தெரியும். இவ்வளவும் தெரிஞ்ச எங்க அண்ணனுக்கு அந்த அறம் தெரியாமலா போயிரும். அதனாலதான் அண்ணன் கோர்ட்டுக்கு அவரே போய் ஸ்குவாஷ் பண்றேன்னு சொன்னாரு. நீங்க நினைக்கிற மாதிரி என்ன இந்த தமிழ்நாடு அரசு அண்ணனை அரசியல் வழக்குல கைது பண்ணிருமா? தமிழ்நாடு அரசு வஞ்சம் வச்சு உங்களோட வழக்குல தான் சீமான கைது பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நீங்க எங்க அண்ணன் கூட காம்ப்ரமைஸுக்கு வராம இலங்கையோட இறுதி யுத்தம் உங்களுக்கு தெரியுமா? எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு கதறி கதறி அழுது அண்ணனுக்கு ஆளே இல்லாதனாலதான் உங்களையே வர சொன்னாரு. சும்மா ஆறுதலுக்கு தான் உங்களை வந்துட்டு போக சொன்னாரே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கெல்லாம் அண்ணன் தான் பொறுப்புன்னா அண்ணன் எப்படி பொறுப்பா பாரு? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? தமிழை பத்தி அவர் அளவுக்கு யாராவது பேசிட முடியுமா? ஒரு ஆள் இருக்காங்களா? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அண்ணன் கூட இருந்ததே சிறப்புன்னு நீங்க நினைக்காம எத்தனை ஆடியோ வீடியோ போட்டீங்க எங்க அண்ணனை பத்தி? 16 வருஷமா அண்ணனை பத்தின எல்லா ஆடியோவும் நீங்க தான் போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அண்ணன் ஏதோ போன தடவை உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டாரு, அதுக்குன்னு நீங்க இப்படியா பண்ணுவீங்க? அக்கா 233 டம்மி வேட்பாளர்கள் இருக்கோம்க்கா. உங்களையெல்லாம் நம்பி தானக்கா நாங்கெல்லாம் இருக்கோம். இன்னும் எலெக்ஷனுக்கு 10 மாசம் தான் இருக்கு. நீங்க பொசுக்குன்னு காம்ப்ரமைஸுக்கு இல்லைன்னு சொன்னா எங்க அண்ணனை தூக்கி எப்ப வேணா உள்ள வச்சிருவாங்களேக்கா. என்னக்கா இந்த டம்மி வேட்பாளர்ல முறையா நான் ஒரு டம்மி வேட்பாளரா வந்து நிக்கிறேனேக்கா. எங்க நிலைமையெல்லாம் நினைச்சா எனக்கே அழுகாட்சியா வருதுக்கா. அக்கா, நாளைக்கு காலையில நீயே எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கியிருக்கா. நான் இப்ப டம்மியா வேட்பாளர்னு நினைச்சிட்டு இருந்தவன் நான் டம்மியாவே போயிருவேன்க்கா. எத்தனை பேச்சு பேசியிருக்கேன் எங்க அண்ணனுக்கு வேண்டி. நான் இந்த முந்தானேத்து கூட ஒரு போராட்டத்துல அந்த டவுரி கேஸ் போராட்டத்துக்கு நான் பேசினதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கல்லக்கா. பாலியல் வழக்கு குற்றம்னா எங்க அண்ணன் முதல்ல பதறிட்டு வந்து நிப்பாரு. நான் தான்க்கா பேசினேன். எங்க அண்ணன் மேலேயே அப்படி ஒரு கேஸை போட்டு வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களேக்கா. ஆக்சுவலா தப்பு உங்க மேல இல்ல, எங்க அண்ணன் தான் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஏதோ அண்ணன் சொன்ன உடனேயுமே எல்லாரும் அதை கேட்குற மாதிரி அது அந்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னதும் கிழிச்சு போட்டுற மாதிரி அவரு எதப்பா கிழிக்கிறதுன்னு கேட்டிருக்காரு. அதான் நீங்க கையில வச்சிருக்கீங்களே அதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் சரி படித்தவுடன் கிழிக்கலாமேன்னு அதை படிச்சுட்டாரு. உண்மை தெரிஞ்சு போச்சு. எங்க அண்ணனை போட்டு கிளின்னு அன்னைக்கே கிழிச்சு விட்டாரு. ஏன்னா டேய் கேப்ப மாதிரிக்கு பிறந்த கேப்ப மாதிரி உன் மேல தாண்டா முதல்ல கேஸை போடணும், கேஸ் போட்டது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஊரே அறியுமே. அந்த 233 டம்மி வேட்பாளர்களின் சார்பாக அக்காக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். எக்கா விஜயலட்சுமி எக்கா, நாங்க எல்லாம் டம்மி தானே எங்களுக்கு தெரியும் அக்கா. அது ஊருக்கும் உனக்குமே நல்லா தானே தெரியும் அக்கா. இவ்வளவும் தெரிஞ்சுட்டு டம்மிங்க வாங்குற 1% ஓட்ட கூட இல்லாம பண்ணிட்டியேக்கா. இனி நாங்க போய் வாக்காளர்கள் கிட்ட என்னத்தை கேட்போம்? எங்கள் அண்ணன் செபாஸ்டியன் சைமன் அவர்கள் ஜெயிலுக்குள் இருக்கிறார். அக்கா காம்ப்ரமைஸுக்கு வராததுனால அண்ணனை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அமெரிக்காவில இருந்து எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி அண்ணன் ஜெயிலுக்குள்ள இருந்தே ஜெயிச்சிருவாரு. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ அவங்க எல்லாம் அண்ணனுக்கும் ஓட்டு போடுங்க. அண்ணன் ஜெயிலுக்குள்ள இருந்து 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ வெளியே வந்துருவாரு. அப்படி வெளியே வந்த அண்ணன்
அண்ணன் கையில ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லவன் எப்ப வேணாலும் கெட்டவன் ஆகலாம். ஏன்னா அவனுக்கு வாய்ப்பே நல்லவன்ல இருந்து மாறினா கெட்டவன் தானே. ஆனா கெட்டவனுக்கு வாய்ப்பு நல்லவனா மாறுறது. எங்க அண்ணன் வெறும் கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன்னு இப்ப இல்ல அப்பவே சொல்லி வச்சிருக்கிறாரு. அதுவும் விஜயலட்சுமி அக்கா கிட்ட அக்கா தான் கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க, அக்கா கிட்டே ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்தாரு. அப்படி அப்பேற்பட்ட கெட்டவனும் கேடு கெட்டவனும் ஆகிய எங்கள் அண்ணன் சைமன் மீண்டும் நல்லவராக மாறுவதற்கு 14 வருஷம் வனவாசல் செல்ல போகிறார். அண்ணன் திரும்பி வர வரைக்கும் சாட்ட அண்ணனுக்கு செருப்பா இருந்து அந்த பதவியை பத்திரமா பாத்துக்குவான். 2 நாள் சாட்ட, 2 நாள் கார்த்தி, 2 நாள் அவரு, 2 நாள் இவரு, 2 நாள் நானு, அப்புறம் ஃபர்ஹானா இருக்கு, வீரப்பன் இருக்கு. அப்படி எல்லாருமே 2 நாள் ஆட்சியில இருப்போம். நாங்கள் எல்லாரும் 2 நாள் முதல்வராக 5 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் ஆட்சி நடத்த போகிறோம். அதற்காக அண்ணனே உள்ள போனாலும் அண்ணனின் சார்பாக அடுத்த முதல்வர் நான் தான் என்று நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் கட்சியில் இருக்கும் நிறைய பேர் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு ராணுவ கட்டுப்பாடு கொண்ட ராணுவ கட்சி. நாங்கள் அண்ணனின் கொள்கை வலுவாமல் அண்ணனை போலவே திறநிதியை திருடுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் கருத்து என்று சொல்லிக் கொண்டிருப்போம், குலத்தொழில் செய்தே ஆக வேண்டும் என்ற பாஜகவின் கொள்கையை நடத்தியே தீருவோம். எல்லாம் இந்த அண்ணன் காட்டிய வழியில் தங்கைகளும் தம்பிகளும் வீரநடை போட போகிறோம். என்னென்ன பேச்சு பேசுன நீயே, எத்தனை ஷாட்ஸ் இருக்கு தெரியுமா எங்க அண்ணன் நீ கேவலமா பேசுனது. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு எதிராக நாங்க பேசியிருப்போமா? அண்ணனுக்கு இத்தனை தம்பி தங்கைகள் இருக்கோம், யாராவது ஒருத்தவங்க உன்னை பத்தி தப்பா பேசியிருக்கோமா? சாட்டதான் காசு அப்படி கொட்டி கொடுத்தான்ல. அண்ணனோட வீட்டுல இருக்க வேலைக்கார பையன் தானே 50,000 ரூபாவா மாசமா கொண்டு வந்து கொடுத்தான். இவ்வளவு உதவி செஞ்ச எங்களை நிராயுத பாணியா ஆக்கிட்டியாக்கா. அக்கா எங்க அண்ணன் பேசுனது தப்பு தான், அதுக்காக வாபஸ் வாங்க மாட்டேங்கிற அதே தப்ப நீங்க பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த வழக்குல அண்ணன் உள்ள போயிட்டா அண்ணனோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசுவாங்க? அன்னைக்கே அண்ணன் கேட்டாரு, என் பையன் எல்லாம் பெரிய பையனாயிட்டா, அவனுக்கு எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவன்லாம் இதை பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்னு. இப்ப போய் வித்யா வீரப்பன் கிட்ட சீமானை பத்தி கேட்பாங்க, உங்க சித்தப்பா என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு அன்னைக்கு சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? காமராஜருக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்ன ஊர் இதுதான், முத்துராமலிங்க தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஊர் இதுதான், சீமானை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்ட ஊரு இதுதான் புதுசா ஆட் ஆகும். மத்தது ரெண்டும் வதந்தி, இது வத்திப்பட்டி. யோசிச்சு பாருங்கக்கா. வித்யா வீரப்பன் பேச முடியாது, ஃபர்ஹானா பேச முடியாது, நான் பேச முடியாது, கட்சியில இருந்து போன காளியம்மாள் பேச முடியும், பேசுவாங்க, வெளியே போயிட்டாங்கல்ல. இப்படி நாங்க எல்லாருமே டம்மியாவே இருக்கிறோமே. 233 குடும்பத்தையும் டம்மி ஆக்குறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு விஜயலட்சுமி அக்கா? தயவு செய்து எங்க அண்ணனை விட்டுரு, எங்க முகத்துக்காச்சும் வாபஸ் வாங்குங்க விஜயலட்சுமி. எங்க குடும்பமெல்லாம் இப்ப உங்களைத்தான் நம்பிட்டு இருக்குது. இது வரைக்கும் குலதெய்வம் சீமான், இனி குலதெய்வமே நீதான்க்கா. எப்பவுமே புன்னகையோட பேசுற இந்த சேனலையவே அழுக வச்சு பேச வச்சிருச்சு உங்களோட மொழி. நன்றியோட கேட்டுக்கிறேன்க்கா, வாபஸ் வாங்கிக்கா. புன்னகையோட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.